அத்தியாயம் 8. எழில் அவனிடத்தில் அமர, என்ன மாப்பிள, நிச்சயத்துக்கு நாள் பார்க்கட்டுமா என்றதும் அவரை வெறித்து பார்த்தானே அன்றி பதில் கூறவில்லை. ஆனால் கீர்த்தி இந்த திருமணம் நடைபெறாது என்று அறிவிக்கவும் சரசுவும் பிரகாசமும் ஒரு சேர அதிர்ந்தனர். துளிர்த்த கண்ணீரை மறைத்தவாறு தந்தையை நெருங்கி அவர் கரங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டு, அப்பா, அவருக்கும் எனக்கும் வேற வேற விருப்பு வெறுப்பு இருக்கு, ஒத்துப்போகும்னு தோணலப்பா என்றாள். பிரகாசம் மகளின் தலையை ஆதூரமாய் தடவியவாறே, குட்டிமா, இந்த மாதிரி கருத்து வேறுபாடு எல்லாருக்கும் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தாண்டா. வாழ ஆரம்பித்த பிறகு தானாக மறைஞ்சிடும். ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சி போகும். அதுக்காக போய் யாராவது கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவாங்களா என்றார் எழிலை நழுவ விட மனமற்றவராய். இல்லப்பா, புரிஞ்சுக்கோங்க, மாமா கூட பேசின இந்த சில நிமிஷங்கள் போதும், எங்களுக்குள்ள என்னைக்குமே செட் ஆகாது, ப்ளீஸ் கட்டாயப்படுத்தாதீங்க என்றாள். மகளின் கண்ணீரை தாங்க இயலாதவர் தங்கை குடும்பத்திடம் மன்னிப்பு வேண்டினார். சரசு எவ்வளவு போராடியும் மகளை விட வேறெதுவும் பெரிதல்ல என்றவர் இதன் மூலம் நம் அண்ணன் தங்கை உறவு என்றும் மாறாது என்று தங்கையை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். தன் எண்ணம் நிறைவேறாத சரசு அறிவிழந்து ஆடப்போகும் ஆட்டத்தை விரும்பாத நந்தன் வாசலோடே கிளம்பிவிட்டார். வீட்டிற்குள் நுழைந்ததுமே பாய்ந்து சென்று மகனின் சட்டையை பிடித்த சரசு ஓங்கார குரலில், என்னடா சொன்ன கீர்த்திக்கிட்ட எனவும் எழில் அவர் கையில் இருந்து சட்டையை விடுவிக்க, அறிவு இருக்காமா உனக்கு, வளர்ந்த பையன் சட்டையை பிடிக்கிற, கொஞ்சம் கூட நல்லா இல்ல, பாத்துக்கோ என்று தாயை கண்டித்தாள் சுடர்கொடி. வேற எப்படி நீ பேச சொல்ற இவங்கிட்ட? நேத்து ராத்திரியே ஆரம்பிச்சிட்டான் கடங்காரன். அந்த கேடுகட்ட குடும்பத்துல தான் பொண்ணை கட்டுவேன்னு சொன்ன மாதிரியே இந்த சம்பந்தத்தை கெடுத்துட்டான். எங்க அண்ணனுக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன, வசதி, அதிகாரம், அரசியல் பலம் எல்லாம் என்னன்னு தெரியுமா அவனுக்கு? கூடிய சீக்கிரமே மினிஸ்டராக வாய்ப்பு இருக்குன்னு அண்ணி சொன்னாங்க. அவருக்கு மருமகனாக கசக்குதா என்று மகனை ஆங்காரமாய் பார்க்க, கொஞ்சம் பொறுமையா பேசுமா, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டு விஷயத்த நீயே படம் போட்டு காட்டிடுவ போல என்ற சுடரிடம், அவர் பொண்ணை கட்டிக்கிட்டா இவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்தஸ்து உயரும்னு தானே நான் எங்க அண்ணங்கிட்ட பொண்ணு கேட்டேன். ஆனா இந்த நாய் என்று மாமியாரின் அநாகரீக பேச்சு எல்லை மீறவும் பொறுக்க முடியாத பாலன், அத்த, என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு பேசுங்க. உங்க பிள்ளையாவே இருந்தாலும் ஒரு வரமுறை இருக்கு. அந்த பொண்ணு பிடிக்கலைன்னு சொன்னா எழில் என்ன பண்ண முடியும்? இது வாழ்க்கை. பிடிக்காதவங்களை இணைச்சா அது குடும்பமாய் இருக்காது. மருமகனின் வார்த்தையில் சற்று மட்டுப்பட்ட சரசு, இல்லப்பா, உனக்கு தெரியாது, கீர்த்திக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். எப்போ இங்கே வந்தாலும் மாமாவுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு இவனை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஆனால் இப்போ அவளே இவனை பிடிக்கலின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த நான் என்று ஆரம்பித்தவர் மருமகனின் பார்வையில், இவன்தான் பேச போன இடத்துல அவன் மனசை மாற்றி இருக்கான். ஐயோ, எப்பேறுபட்ட சம்பந்தம். எங்கள் அண்ணன் நகையே 200 பவுனுக்கு குறையாம போட்டிருக்குமே, சீர் சனத்தின்னு ஊரே மூக்கு மேலே விரல வச்சிருக்குமே. கீர்த்தி அவருக்கு ஒரே பொண்ணு, வீடு வாச சொத்துன்னு வாங்கி குவிச்சிருக்கும். கல்யாணத்தை கூட நம்மளை செய்ய விடாம அவரே எடுத்து ஜாம் ஜாம்னு நடத்தியிருப்பாரே. எல்லாம் போச்சே, என் வீட்டுக்கு வர வேண்டிய மகாலட்சுமி இப்படி அநியாயமாக துரத்தி விட்டுட்டானே, படுபாவி, நல்லா இருப்பானா என்று மகன் என்றும் பார்க்காமல் சபிக்க ஆரம்பித்து விட்டாள். மா, தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய என்ன பேசுறோம்னு புரிஞ்சு பேசு. ஆத்திரத்துல அறிவிழந்துடாத. உன்னால நாங்க இழந்ததெல்லாம் போதும். இப்போ ஏதோ கொஞ்சம் கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு வரோம், அதையும் கெடுத்துடாத என்றாள் சுடர்கொடி. ஆனால் சுடர்கொடியின் வார்த்தைகளை காதிலேயே வாங்காத சரசு, இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு இன்னைக்கினே தான் நானும் எங்க அண்ணனும் கனவு கண்டோம். வருஷ கணக்கால காத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டுட்டானே என்று ஒப்பாரி வைக்க தாயை வெறுமையான மனதோடு வெறித்து கொண்டிருந்தான் எழில். சுடரு, உனக்கு தெரியுமா, உன் மாமே எப்போ இவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சானோ அப்பவே இவனை தன்னோட மருமகனா கொண்டு வரணும்னு என்கிட்ட பேசினாருடி. நான் தான் இவனுக்கு இப்போதான் 23 முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 2-3 வருஷம் போகட்டும்னு சொன்னேன். அதோட கீர்த்திக்கும் அப்போ 16, அதனால தான் தள்ளி போட்டோம். ஆனால் அப்போவே கல்யாணத்தை பண்ணியிருக்கணுமோன்னு இப்போ யோசிக்கிறேன்டி. இவனை வசதியாக வாழ வைக்கணும்னு தான் நாதனோட உறவை முழுசாக முறிச்சேன் என்று உணர்ச்சி வேகத்தில் வார்த்தைகளை விடவும் அனைவரும் அவரை அற்பமாய் பார்த்தனர். பாலனும் இதற்கு மேல் அங்கிருக்க பிடிக்காமல் வெளியே சென்றார். ச்ச, நீ எல்லாம் என்ன பொம்பளை?
கேவலம் பணத்துக்காகவா அப்படி செஞ்ச? வெக்கமா இல்லை உனக்கு? எப்போ நீ உறவுகளோட உணர்வை மதிச்சு நடந்திருக்க, இப்போ உன்கிட்ட அதை எதிர்பார்க்க? நீ எல்லாம் எப்போதான் திருந்த போறியோ என்று கூறிவிட்டு பாலனை தொடர்ந்தாள் சுடர்கொடி. தாயின் குணம் நன்றாக அறிந்திருந்ததால் மட்டுமே பிரகாசத்திடம் தன் மறுப்பை தெரிவிக்காமல் கீர்த்தியின் மூலம் அதை செய்ய வைத்த போதும் சரசுவின் ஆட்டம் தொடர்வதை வெறுப்போடு பார்த்தவாறு அமர்ந்திருந்த எழிலின் நினைவுகளோ அன்றைய நாளை அசை போட்டது. கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன் அன்று அலரின் மஞ்சள் நீராட்டு விழா. ஒரே மகளின் ஒவ்வொரு நிகழ்வையும் பிரம்மாண்டமாக நடத்துபவர் அயவந்திநாதன். இன்றைய நாளை பற்றி சொல்லவும் வேண்டுமா? வெற்றி, எழில் இருவரும் விழாவிற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருந்தனர். நல்ல நேரத்தில் தாய்மாமனான சரணின் கரம் பற்றி மேடை ஏறியவளைக் கண்ட எழிலன் மூச்சுவிட மறந்தான். இத்தனை நாட்களாய் புதைந்து போயிருந்த மாமன் மகளின் அழகில் வானத்து நிலவு கீழிறங்கி விட்டதோ என்று கண்களை கசக்கி மறுமுறை அவளை உற்று பார்த்தான். முதல் முறை புடவையில் தேவதையாய் ஜொலிப்பவளைக் கண்டு இவள்தான் 2 வாரத்திற்கு முன் தன் வீட்டிற்கு வந்தவளா என்று வியந்தவன் அவள் தன் வீட்டிற்கு வந்த நாளின் நினைவில் ஆழ்ந்து போனான். அன்று தனது அறையில் அமர்ந்து தேர்விற்கு படித்து கொண்டிருந்தவன் முன் வந்து நின்ற அலர் மாமா மாமா என்று அழைக்க புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு அவளுக்கு செவிமடுத்தான். மாமா, சயின்ஸ் மேம் கண்டிப்பாக நாளைக்கு ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் 2 நாளாக எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னால் ஒழுங்காக வரைய முடியல. அதனால எனக்கு நீங்கள் வரைஞ்சி கொடுப்பீங்களாம், நான் சமத்தா சப்மிட் பண்ணுவேனாம் என்றால் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு. அவளை மேலும் கீழுமாய் பார்த்தவன், ஏ குள்ளச்சி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வேலை வெட்டி இல்லாதவன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? வாய் மட்டும் வண்டலூர் வர நீளுது, ஆனால் டயக்ராம் வரைய தெரியல என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அங்கு வந்த சரசு, ஆமாண்டா, இவளுக்கு இருக்கிற வாய்க்கு வெள்ளிக்கிழமை போய் சனிக்கிழமை வந்துடுவா என்றவாறே இருவருக்கும் டீயை மேஜையில் வைக்க, வெள்ளிக்கிழமை எங்கே போகணும் அத்தை என்று புரியாமல் அலர் கேட்க அவளுக்கு பதிலளிக்காமல் அவர் வெளியேறவும், நீங்களாவது சொல்லுங்க மாமா என்றாள் எழிலிடம். இதோ பாரம்லோ, எனக்கு படிக்க நிறைய இருக்கு, ஸோ டீயை குடிச்சிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு என்றார். அவனுக்கும் டீயை எடுத்து கொடுத்து, மாமா மாமா ப்ளீஸ் மாமா, சப்மிட் பண்ணலனா மேம் பிரின்சிபல் கிட்ட அனுப்பிடுவாங்க, அதனால இந்த ஒரு முறை மட்டும் வரைஞ்சு கொடுங்க மாமா ப்ளீஸ் என்று அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவன் கரங்களை பற்றியவாறே கெஞ்ச தொடங்கினாள். கண்களை சுருக்கி உதடு வளைத்து நாசி விடைக்க என்று முகத்தில் நவரசத்தில் பாதியை கொண்டு வந்தவளிடம் எது அவனை ஈர்த்தது என்று அகனை கேட்டால் அவன் பதில் தெரியாது என்பதே. ஏதோ மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல் அவளுக்கு சரி என்பதாய் தலையாட்டியவன், சரி வரைஞ்சு தரேன், ஆனால் இதுதான் கடைசி, லீவில் ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கு மேலே நீயே தான் வரையணும் என்று உறுதி கேட்டான். கண்டிப்பா மாமா என்று தலையை நாலாபுறத்திலும் சுழற்றியவள் அவன் பென்சில் எரேசர் கொடு என்று கேட்கவும் தன் சுழற்சியை நிறுத்தி அவனை சிறு பயத்தோடு பார்த்தாள். என்ன அப்படியே சிலையாயிட்ட, சீக்கிரம் கொடு, எனக்கு படிக்க நிறைய இருக்கு, வரைஞ்சு கொடுத்துட்டு படிக்கணும் என்று துரிதப்படுத்தினான். அச்சுச்சோ, சாரி மாமா, கிளம்புற அவசரத்தில் மறந்துட்டேன். சாப்பிட்டியா? அம்மா இன்னைக்கு பொங்கல், சாம்பார், சட்னி, வடை, பூரிக்கிழங்குன்னு செம்மையாக செஞ்சுருந்தாங்க, ஒரு புடி பிடிச்சிட்டு தான் வந்தேன். அவள் தலையில் கொட்டியவன், கிளம்புற அவசரத்துலையும் கொட்டிக்க மறக்காதவ ரெக்கார்ட் நோட் கூட தேவையானதை எடுத்துட்டு வரணுமா இல்லையா என்று காதை திருக, ஆமா எடுத்துட்டு வரணும், இனி எடுத்துட்டு வரேன், வலிக்குது மாமா ப்ளீஸ் விடுங்க, இனி மறக்கக்கூடாது என்று எச்சரித்தவன், அங்கே அலமாரியில் இருக்கு பாரு, எடுத்துட்டு வா என்று அவள் புத்தகத்தை எடுத்து பார்வையிடத் தொடங்கினான். நொடிகள் நிமிடங்களை கடந்தும் அலர் வராததில் எழில் நிமிர்ந்து பார்க்க அவளோ அலமாரியின் முன் எக்கி குதித்து கொண்டிருப்பதைக் கண்டதும் சிரித்து விட்டான். அவன் சிரிப்பில் திரும்பியவள் இடுப்பில் கைகளை வைத்து முறைக்க ஆரம்பித்து விட்டாள். என்ன முறப்பு, இதுக்குதான் குள்ளச்சி வளரணும்னு சொல்றது. போங்க மாமா, எப்ப பாரு என்ன குள்ளச்சின்னு சொல்றீங்க, இனி அப்படி கூப்பிடாதீங்க என்றவளை அங்கிருந்த ஆள் உயர கண்ணாடியின் முன் தன் அருகில் நிறுத்தியவன், நல்லா கண்ணை திறந்து பாருங்க மேடம் என்றான். கண்களை விரித்து பார்த்தவள் தான் தன் மாமனின் தோலை கூட எட்டாமல் இருப்பதைக் கண்டு அவனை பாவமாக பார்த்தாள். இதனால தான் குள்ளச்சி, உன்னை குள்ளச்சின்னு சொல்றேன் குள்ளச்சி, போதுமா குள்ளச்சி என்று வார்த்தைக்கு வார்த்தை குள்ளச்சி என்று அவளை கேலி செய்து சிரித்ததை எண்ணி அவன் முகம் புன்னகையில் மிளர்ந்தது.
அவளா இவள் என்று 2 வாரத்திற்கு முன் பார்த்தவளுக்கும் தன் முன் தற்போது நிற்பவளுக்குமான 6 வித்தியாசங்களை மனதிற்குள் பட்டியலிட்டு கொண்டிருந்தவன் பார்வை வளையத்திற்குள் துரதிருஷ்டவசமாக விழுந்தான் சரண். பின்னே உரிமையாய் அலரின் கரம் பற்றி மேடைக்கு அழைத்து வந்து அவளுக்கு மாலையிடுவதைக் கண்ட எழிலனின் அகமோ உள்ளுக்குள் காந்தியது. இதை அறியாத சரண் அக்காக்களின் வழிகாட்டுதல் படி தாய் மாமனாய் அலருக்கு மாலையிட்டு தங்கச் சங்கிலியை அணிவித்தான். அதே நேரம் எழிலோ மனதிற்குள் சரணை துவைத்து காய போட்டு கொண்டிருந்தான். எப்போ பாரு எனக்கு முன்னாடி இந்த பரதேசி வந்து நின்னுறான். ஏன் என்ன கூப்பிட்டா நான் மாலை போட மாட்டேனா? என்னால் அவளுக்கு செயின் வாங்க முடியாதா என்று மனம் உரிமை குரல் எழுப்பியது. இவன் மடியில் உட்கார வச்சுதான் அவளுக்கு காது குத்துனாங்க. அது கூட பரவாயில்ல. இவன் தான் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுப்பானா? ஏன் எனக்கு தெரியாதா? அது என்ன எப்பவும் இவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று தன்னை அறியாமல் அவள் பால் உரிமை கொடி ஏத்த தொடங்கி விட்டான். இவளும் அவன் இல்லாட்டி தான் நம்மக்கிட்ட எது ஒன்றும் கேட்க வாரா. இருக்கு அவளுக்கு. இனி எதுனாலும் என்கிட்ட தான் கேட்கணும் என்று பல்லை கடித்து கொண்டு மீண்டும் பார்வையை மேடைக்கு செலுத்தியவன் சரண் அவளுக்கு சந்தனம் வைப்பதைக் கண்டு பொறுக்க முடியாமல் பார்வையை திருப்பினான். சிலையாய் சமைந்து நின்ற எழிலை உலுக்கிய வெற்றி, என்ன மச்சான் பகல் கனவா எனவும் தான் தன் எண்ணம் செல்லும் போக்கை உணர்ந்து, ச நான் எப்படி இந்த மாதிரி யோசிச்சேன், அதுவும் இவ்வளோ சின்ன பொண்ணை போய் என்று அவன் தன்னைத்தானே நிந்தித்து கொள்ளவும் அவன் மனசாட்சியோ, ஏண்டா கொஞ்சம் அவளை நல்லா பார்த்து சொல்லு, அவ இன்னும் சின்ன பொண்ணா என்று வினவவும் அலரிடம் பார்வையை திருப்பினான். அங்கு அலர்விழியோ அனைவரும் நலுங்கு வைத்து முடித்திருக்க எழுந்து நின்று பொதுவாக கரம் கூப்பி வணங்கி கொண்டிருந்தாள். புடவையில் அவள் வயதிற்கு 4 வருடங்கள் கூடி கல்லூரி பெண் போல் காட்சியளிப்பவளை காண்பவர் யாருமே சிறுமி என்று கூற மாட்டார்கள். போதாதற்கு எழிலின் அக்கா சுடர்கொடி அருகில் அவர் உயரத்திற்கு இணையாக இருந்தாள் அலர்விழி. மீண்டும் மனசாட்சியிடம் திரும்பியவன் இல்ல என்றான். உடனே அது, அப்புறம் என்னடா, அவ உன் மாமா பொண்ணு, உனக்கு தான் முழு உரிமை, நீ கேட்டு உன் மாமா இல்லைன்னு சொல்லிடுவாரா என்று எழிலை உசு பேத்தி விட்டது. அதே நேரம், என் பேத்தி எம்பூட்டு திருத்தமா இருக்கா பாத்தியாடி நீலா என்று மகளிடம் பூரித்து போனார் தாயம்மாள். என் செல்லம் எப்பவும் அழகுதான். நம்ம வம்சத்திலேயே யாருமே சடங்க இவ்வளவு விமர்சையா பண்ணதில்லை. தம்பி இப்பவே காசை தண்ணியா இறைச்சி மகளுக்கு செய்கிறானே, இன்னும் கல்யாணம் காட்சினா ஊரையே அடைச்சு பந்தல் போட்டு விடிய விடிய பந்தி நடக்கும் போல என்று நீலா வியந்தார். தாயம்மாளும், இல்லையா பின்ன, என் மகனுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதுவும் அவதான் அவன் உசுறு, கேட்கவும் வேணுமா, அவளுக்கு மிஞ்சினது தான் கதிருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காண்டி என்றார். அருகில் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சரசு மனதிற்குள் கணக்கு போட ஆரம்பித்தார். ஏற்கனவே மூத்த 2 அண்ணல்களும் தங்களின் மகள்களை எழிலுக்கு மணமுடிக்க கேட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் இருவரின் நிலை அறிந்த சரசு அவர்களிடம் 10 பைசா பெறாது என்பதை நன்கு அறிந்ததால் ஏதேதோ சொல்லி தட்டி கழித்து விட்டாள். இதோ இன்று நாதன் மகளின் விசேஷத்திற்கு செய்பவற்றை கண்கூடாக பார்த்தவளுக்கு அவற்றை தனக்கு சொந்தமாக்கிவிடும் எண்ணம் எழுந்தது.